நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே விழுந்திருக்கான். அப்போது ஹீரோயின் என்னாச்சு, நீ டின்னருக்கு தானே போயிருந்த, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ அங்கே நடந்ததுதான் தப்பிச்சு நான் இங்கே ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்து டின்னர்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேகமாக சாப்பிட்டு நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு சொல்கிறான் பாட்டியை கிட்ட. அப்போது அவன் உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே நீ நிறைய சாப்பிடக்கூடாது, நீ கொஞ்சமாக சும்மா லிட்டில் பிட் தான் சாப்பிடணும், அதான் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவங்க டா வந்துடுறா. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டே இருக்கா. ஹீரோ போயிட்டு சேர்லாம் இழுத்து கொடுக்க சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே பண்ணுறான். அவள் உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப எனக்கு ஸ்பெஷல், நீங்கள் டின்னருக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ அதனால் நான் உனக்கு ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அவள் வந்து பர்ஃப்யூம்ஸ் தான் எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். அப்போது அவள் இதில் உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ, எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று ஸ்ப்ரே பண்ணி காட்டுறா. இது எல்லாத்தையும் கீழே ஜெசிகா வந்து பார்த்துட்டே இருக்கா. வேமா அவளுமே அங்கே வந்துட்டு இருக்கா. இவ உட்காந்துட்டு உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஜெசிகா வந்தோடனே டா வந்து உனக்கு யாருமே இன்வைட் பண்ணல, நான் யார்கிட்ட நல்லா பேசுகிறேனோ அவங்கள மட்டும் தான் நான் டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன், உன்னெல்லாம் யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவள் இது ஹோட்டல் ஒன்று உன்னோடது கிடையாது, இந்த ஹோட்டல், ஸோ அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்துட்டு எனக்குமே எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறா. அப்போது நம்ம டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிச்சிருக்கா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து இந்த ஸ்மெல்லை பாரு கேவலமாக இருக்கும், உனக்கு என்ன டேஸ்ட்டோ அப்படின்னு சொல்கிறா. நம்ம டா டென்ஷன் ஆகிட்டு இன்னொன்று நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு உனக்கு இது நல்லா இருக்கும், நீ வந்து அமெரிக்கன் வேறு, ஸோ நீ யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவச்சு இது என்ன, ஏதோ ஒரு ஓல்டு மேன் வந்து அவன் தலையில் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டா ரொம்பவே கடுப்பாகிடுறா. நம்ம ஹீரோ இரிட்டேட் ஆகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்புறம் ஏன் நீ இங்கே வந்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். இவன் வந்து ரூமுக்கு வந்துட்டு அந்த பாட்டே இருந்தான்ல அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான். நான் என் ரூமுக்கு வந்துட்டேன், எனக்கு அங்கே வர பிடிக்கல, ஸோ ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது டோனாவனுக்கு வந்து ரொம்பவே ஹெட்டேக்காக இருக்கான், ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜெசிகா வந்து டாக்கிட்ட உன் பர்ஃப்யூமெல்லாம் ஸ்மெல் பண்ணி தான் உனக்கு அந்த மாதிரி ஹெட்டேக்லாம் வந்திருக்கும், உன்னால் தான் எல்லாமே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. நம்ம டா வந்து தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பேட்டை நீ இதை வந்து என்ஜாய் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நம்ம வந்து இதே மாதிரி பொசிஷன்லாம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ தள்ளிக்கிறான். ஹீரோயின்மே எழுந்திரிச்சிட்டு அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவள் வந்து இப்போடா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறா. அப்போது அவன் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். 15 மினிட்ஸ் எகோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் ரூமில் இருக்கான். அப்போ அவங்க ஜெசிகா வந்துட்டு பேபி நீ உள்ளே தானே இருக்க, டோரை ஓப்பன் பண்ணு, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இவ தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேகமாக போய் எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவள் மேக்கப்லாம் போட்டுட்டு பேபி நீ இப்போ ஓப்பன் பண்ணுறே இல்லை ஓப்பன் பண்ணிட்டு நான் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்னோட கீ கார்டு என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னு ஹீரோ ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஏறி நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிருக்கான். இங்கே இவன் நீ சொன்னால் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீ கார்டை யூஸ் பண்ணி உள்ளே வந்துடுறா. லைட்ஸ்லாம் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோவை காணோம். அப்புறம் இங்கே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்போது இது ஜெசிகாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் நீ போய் அவகிட்ட நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, என்னென்னா அவளுக்கு பொய் சொல்லவே தெரியாது, அவளுக்கு பொய் சொல்கிறதும் பிடிக்காது. அப்போது ஹீரோயின் வந்து எனக்கு பொய் சொல்லவே வராது, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது டோனாவன் வந்து சரி ஓகே அப்போ நீ பொய் சொல்லாத, அப்புறம் அவள் நம்மளை தான் தப்பாக நினச்சிக்குவா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஸோ உன்னோட எனக்கு பெரும் தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டோரை ஓப்பன் பண்ணுறா. அப்போது ஜெசிகா வந்து டோனாவனை பார்த்தியா, ஒரு பர்சன் ஃபுல்லாகவே காணும், அவன் எங்கே போனானே தெரில அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் எனக்குலாம் தெரியாது, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீங்கள் போய் நீங்கள் தூங்குங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெசிகா வந்து போய் சொல்லாத, அவனோட மேனேஜர் நீ தானே, அப்போ நீ தானே சொல்லணும் அப்படின்னு கேட்கும் போது அவள் வந்து நான் அவனோட இன்டர்பிரிட்டேட்டர் தான், நான் ஒன்றும் மேனேஜர்லாம் கிடையாது, சொல்லிட்டு போனால் என்கிட்டயே சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறா. ஜெசிகா
வந்து வளவலன்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு சமாளிக்கவே முடியல. அப்போ ஜெசிகா, டோனவன் உள்ள தானே இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே, இவளும் மறந்து போய் ஆமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவர் உள்ள இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வேகமா ரூம்குள்ள போறா. அங்கே போயிட்டு பேபி நீ எங்கே இருக்கும் போது என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ அங்கே ஷர்ட்லாம் கழட்டிட்டு வெளியில் வந்துட்டுருக்கான். அப்போது அவள் வந்து பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் நைட் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு அவள் என்னமோ நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஜெசிகா வந்து டோனவன் நீ இப்பெல்லாம் மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த பொண்ணு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் இந்த பொண்ணை பேசிகிட்டு இருக்க, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும் போது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெசிகா வந்து எப்போனாலும் நீ என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் அவள் போனதுக்கப்புறம் இது என்ன பிளே நீ பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, அவள் என்னையுமே தப்பாக நினச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஜெசிகா வந்து நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போயிடுறா. அப்போது ஹீரோயின் இப்போ நீ எங்கே தூங்குவோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நான் எங்கே போக முடியும், நான் இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது இது நடுராத்திரியில் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினுமே ரொம்ப ஹெல்பிங் மைண்டட் இல்லை, ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை சாப்பிட்ட பிளேட்டை பார்த்துட்டு உனக்கு இதை ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் நீ தான் எனக்கு சென்ட் பண்ண, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நான் அந்த சேரில் தூங்கிக்கிறேன், நீ பெட்டில் தூங்கு, என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது, நான் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் போய் அங்கே தூங்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து இவன் வந்து பேசி பழகியே ஒன்றே தான் ஆகுது, இவனை நம்பலாம் முடியாது, ஸோ கண்டிப்பாக நான் தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமாக தூங்கிடுறா. அவள் எந்திரிச்சிட்டு ஐயோ நான் எப்படி இப்படி தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறா. பட் நம்ம ஹீரோவை காணோம். அவள் ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு ஒருவேளை அவன் ரூமுக்கு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோ பேய்மா நின்றுட்டுருக்கா. அவள் ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ தானா, நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஏதோ பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. அவள் என்ன யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ள எல்லாருக்குமே பாஸ்ட் மெமரிஸ் இருக்கும், ஸோ அதுதான் இவன் யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தூங்கலையா, நீ வந்து ஒரு ரூமுக்கு போயிருப்பா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ எனக்கு சும்மாவே நல்லா தூக்கம் வராது, இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் வேறு, அதாவது இந்த பிளேஸ் வேறு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து தாயில் பேசிடுறா. அது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. அப்போது அவள் ஏய் உனக்கு தாய் நல்லாவே புரியுது, அப்புறம் ஏன் நீ எனக்கு ஒரு இன்டர்பிரேட்டர் வேணும்னு சொல்லி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் எங்கள் அம்மா வேறு எனக்கு 5000 ரூபாய் பெர் டே பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எனக்கு இன்டர்பிரேட்டர் தேவை கிடையாது, எனக்கு ஒரு மேனேஜர் தான் தேவை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எனக்கு ஒரு மேனேஜர் தேவை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என் ஒர்க் முடிஞ்சோன்னா நான் நாளைக்கு கிளம்பிடுவேன், சரி அதை விட உனக்கு என்ன ஃபேமஸ் ஆகும்னு ஆசையா, ஃபேமஸ் ஆகி என்ன பண்ண போகிறேன், பட் ஃபேமஸ் ஆனாலுமே நீ வந்து எல்லாரு கூடயும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும், நீ அதெல்லாம் பண்ண மாட்டேயே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் உனக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு நீ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃபேமஸ் ஆகிட்டா அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அதுக்காக நீ இப்படி உருன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிரித்து காட்டிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் நான் என்னை பற்றி இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து நீ பேசுகிறதே எனக்கு நல்லாவே தெரியுது, சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் எனக்கு குழந்தைகளை விட ஸ்கூலில் என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மூமெண்ட் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ வந்து ரொம்ப நேரம் பார்க்காம அவங்க அம்மா அப்பா பார்த்தோன்னே குழந்தைங்கள்லாம் எப்படி ஓடும், ஸோ அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ வந்து என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது அவள் திரும்பி கொட்டாவி விட்டுட்டு எனக்கு இதனால தான் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வேர்க்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் திரும்ப வந்து வார்ம் மில்க் கொடுத்துட்டு நீ இதை குடிச்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இருக்கான்.
அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் வேக்கப் ஆகுறா. அப்புறம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போனா, அங்க வந்து நம்ம ஹீரோயின் நைட் அவனுக்கு பால் குடுத்தால. ஸோ அந்தவளோட கிளாஸ் தான் இருக்கு. அத அவ எடுத்து பார்த்தா கீழ, "நீ ரொம்பவே கைண்டா இருக்க. நேத்து நீ எனக்கு மில்க் குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க் யூ" அப்படின்னு எழுதியிருக்கான். நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அங்க காட்டுறாங்க, ஜெசிகா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துல அவ வந்துட்டு நம்ம ஹீரோ தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணா. அது பேட்டே போல. அப்போ அவ எந்திரிச்சிட்டா, "ஐயோ! நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பேட்டே, "இது என்னோட ரூம். நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டைம் பார்த்தா, அங்க டைம் ரொம்பவே ஆகிருச்சு. அப்போ அவன், "ஐயோ! ஜெசிகா போய் ரெடி ஆகு. இங்க டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகணும்" அப்படின்னு சொல்றான். ஜெசிகாவுமே, "சரி சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்டுறாங்க. வேறு ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஹீரோவும் ஜெசிகாவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே டாவ் உட்காந்து நேற்று எப்படி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ தூரத்தில் இருந்து ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, இவன் இப்போல்லாம் கொஞ்சம் எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியிறான். பட் இவனை எப்படியும் நம்பக்கூடாது. நான் வந்து இவனை பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவன், "இப்போ என்னோட ஜாப் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பணும்" அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அது அவங்க ரெஸ்டாரண்ட் தான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு, "எனக்கு போதும் இந்த ஜாப். நீங்கள் ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க, "என்ன பொய் சொன்னேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "டோனாவனுக்கு வந்து இன்டர்பிரிட்டேட்டரே தேவை கிடையாது. அவனுக்கு ஒரு மேனேஜர் தான் தேவை. பட் நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கல்ல" அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா, "அப்படிலாம் இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "இப்போ பாருங்க, நேற்று வந்து ஓவர் நைட் வந்து நாங்கள் தங்க வேண்டியதாயிருச்சு. என்கிட்ட ஸ்பேர் கிளாத்ஸ் கூட கடையில் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா, "சரி ஓகே, நீ அதெல்லாம் விடு, கோவப்படாத. உனக்கு நான் வந்து 10,000 ருபீஸ் தந்துடுறேன் 1 டேக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, "சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு இந்த ஜாப் போதும். நீங்கள் வந்து தாத்தா பர்த்டேக்கு கண்டிப்பாக அவரை மீட் பண்ண வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஷூஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறா. அப்போ பாட்டி வந்த உடனே, "தாத்தா கோவமா இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க பாட்டி வந்து, "அப்படிலாம் இல்லை, நீ எப்படியாச்சும் சமாளிச்சிடு" அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா வந்துட்டு, "நீ என்கிட்ட ஏன் சொல்லாமல் போன? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நீ இப்போல்லாம் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயின், "இல்லை இல்லை தாத்தா, நான் வந்து சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டியுமே, "அவள் என்கிட்ட சொன்னா, பட் நான் தான் சொல்ல மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவ போயிட்டு தாத்தாவை ஹக் பண்ணிட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறா. அவருமே, "உன்னை நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்டியான்னு தெரியாமல் அங்கே யாராச்சும் பேட் காய்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின், "அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். உங்கள் பர்த்டேக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அவர், "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பாட்டி வந்து அவங்க மகளை மீட் பண்ண வைக்கணும்னு சொல்கிறதுக்காக, "ப்ளீஸ் நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க? நசநசன்னாதீங்க, அவள் சொல்கிற இடத்துக்கு வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா வந்து, "நான் என் பேத்தி சம்பாரிச்சதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி ஓகே, நான் காசு போடுறேன், நீங்களாம் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. பிகாஸ் அவங்க அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். அப்புறம் தாத்தாவோட பர்த்டே வந்துடுது. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க மாங்க் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு தாத்தாக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நினச்சிட்டே அந்த தண்ணி மாதிரி ஊற்றுறாங்க. அந்த ஆட் அப்புறம் நம்ம ஹீரோயின் சேர்ந்து ஊற்றுறாங்க. இந்த நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஊற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஆட் வந்து, "இப்போ நம்ம இப்படி ஊற்றுனோம்ல, அது நல்லா தானே இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிறது தெரியுது அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போது தாத்தா கிட்டே, "நீங்கள் போய் ஏதாச்சும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போய் சும்மா மட்டும் சுற்றி பார்க்குறேன். நீங்கள் வேண்டியதை சாப்பிடுங்க, பில் நான் பே பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் பாட்டி வந்து, "உங்கள் அம்மா எங்கே வந்துட்டுருக்கா? அவளுக்கு முதல் கால் பண்ண" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேமே வேகமாக கால் பண்ணுறா. அவங்க அம்மா வந்து, "இப்போ நீ எந்த ஃப்ளோரில் இருக்க? நான் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் 3rd ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறா. அவங்களுமே, "இப்போ நான் ரீச் ஆகிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இங்கே தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து தாத்தா தாத்தா இங்கே வாங்க, உங்களுக்கு வெனிலா வேணுமா சாக்லேட் வேணுமா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் நான் அதை சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே வந்து அந்த செல் பண்ணுறவங்க உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எனக்கு வெனிலா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ருபீஸ் வந்து 130 ருபீஸ் சொல்கிறாங்க. பட் இவங்கிட்ட 100 தான் இருக்கு. அப்போது ஐயோ என்கிட்ட 30 ருபீஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அப்பா கிட்டே ஓடும்போது தாத்தா நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. அப்புறம் கொடுத்துட்டு திரும்பும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இன்னும் காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது இல்லை எனக்கு அந்த தாத்தா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். இவங்க வந்து வீட்டிலேருந்து வெளில போயிட்டு வேறு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல். அதை பார்த்தோன்னே தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அவர் அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போது கரெக்டாக யாரோ வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுறா. அவள் டேப்லெட் வாங்கி வச்சுருந்தா போல தாத்தாக்காக, அதையுமே கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே கூட பார்த்தா நம்ம ஹீரோ டோனா வந்தா இருக்கான். அவங்கள வந்து உள்ள சர்ஜரி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து நீ இந்த டயத்தில் வரலாட்டி நான் நினச்சி கூட பார்க்க முடியல, தாத்தாவை கரெக்ட் டைமில் வந்து சேர்த்துருக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் நீ என்ன அங்கே பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி நான் வந்து உன்னை பார்க்கணும் தான் அங்கே வந்ததே. நான் வந்து பார்க்க கால் பண்ணி கேட்டேன், அவங்க தான் இந்த காம்ப்ளெக்ஸில் இருந்தேன்னு சொன்னாங்க. அவனை பார்க்க வந்தேன், அந்த டைமிங்கில் தான் இப்போல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது அங்கே வந்து பாட்டியும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. பாட்டி வந்துச்சு, ஐயோ உங்கள் தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, டாக்டர்ஸ் இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து இந்த பையனுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும், இந்த பையன் பேர் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவன் என்னோட பேர் டோனவர், என்னை ஸ்வீட்டெல்லாம் டினோன்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் டினோ அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து சரி ஓகே உங்களை அதுக்கு நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினோட அம்மா ரொம்பவே சேடாக இருக்காங்க, நம்மளால தான் இப்போல்லாம் ஆயிடுச்சுன்னு. அப்போது அவங்க ஆர்ட் வந்துட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அவங்க அம்மா இது யாரும் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்படிலாம் கிடையாது, இவன் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோ வரான். எங்கள் ஆர்ட் வந்து நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு அவர் இப்போதைக்கு சேஃபாக இருக்கார், பட் அவருக்கு கொரோனரி பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், உடனடியாக பண்ணணும், அதுக்கான பேமெண்ட் லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க அம்மா வந்து எவ்வளோ நாளும் பரவாயில்ல, எங்கள் அப்பாக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே போய் தாத்தாவை மீட் பண்ண போகிறாங்க. அவர் ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே அவங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, காசெல்லாம் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தாத்தா உன் காசில் நான் பொழைச்சிருக்கிறதுக்கு செத்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவருக்கு வந்து நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அங்கே நர்ஸ்லாம் வந்துட்டு எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஆர்ட் வந்து நான் அந்த சர்ஜரிக்கு ஆல்ரெடி ஒரு அங்கிள் பண்ணி பார்த்துருக்கேன், அவருக்கு 5 lakhs ஆச்சு, இப்போ நம்ம அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது ஹீரோயினோட அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாட்டி வந்து அவர் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார்ல உன் காசை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் எப்படி, அவர் ஒன்றும் லூஸு கிடையாது, அவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அம்மா வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து இப்போது நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாட்டி 1 lakh இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம பார்க்கலாம், நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு நின்று பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் நீ ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து தாத்தாக்கு இப்படி ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ வந்து நான் ஒன்று கேட்கட்டா, ஆக்சுவலி உன் ஜாப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒரு மேனேஜர் வேணும், ஸோ உனக்கு நான் பே பண்ணுறேன், அந்த மணியை வச்சு நீ வந்து செலவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது ஹீரோயின் நீ உண்மைக்கே சொல்கிறியா இல்லை என்னோட நிலைமையை பார்த்து ரொம்ப சோகமாக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹீரோ இதை வேர்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்லேருந்து வருது, நான் போயெல்லாம் சொல்லலை, இப்போ நான் ஹெல்ப் பண்ணணும் ஒரு டெண்டன்சியோட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நீ அழுகாத அப்படின்னு கன்சோல் பண்ணும்போது அவனை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.